என்னுடைய சுயநலத்திற்காகவோ ஒருபோதும் என் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னதா அஜித் குமார் ஒரு மிகப்பெரிய பாடத்தை போட்டிருக்காரு. விஜய்க்கு பிறகு வேற எவனும் வரக்கூடாது அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமான அஜித் ரசிகர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அது ஒரு அஜித் ரசிகர் நான் சொல்றேன். நான் என்ன திருத்தனம் பண்றான்னு பாருங்க. அஜித்தே சொல்லிட்டாரு, என் ரசிகர்களை என்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த நாய் அஜித் ரசிகர்களை தன் சுய லாபத்துக்காக பயன்படுத்துது. அவரே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இவன் பயன்படுத்துறான் பாருங்க. அஜித் ரசிகர்களா நம்ம ஒண்ணு சேர்ந்து விஜய் அடிச்சு ஓட ஓடுவான்றான். அது எந்த ஒரு வழியிலன்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா கட்சிக்காரங்க சேர்ந்து இவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு இப்ப அஜித் சொன்ன ஒரு அறிக்கையை வச்சு, நான் அவரே பயன்படுத்த மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு இவன் பயன்படுத்துறான். இருக்கவே இருக்க ரசிகர் சண்டை, அதை வச்சு நம்ம வந்து ஓட்ட பிரிச்சலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. விஜய்க்கு எதிராக அஜித்தை வந்து நிப்பாட்ட வேண்டிய தேவையோ அவசியமோ யாருக்கும் கிடையாது. அஜித் என்பது மலை, விஜய் என்பது மடு. விஜய் கூட்டம் போடுறதுனால இவ்வளவு கூட்டம், அஜித் எல்லாம் ஒரு கூட்டம் போடணும் திட்டமிட்டாருவீங்க, தென் மாவட்டம் தாங்காது. ரசிகர்களை சண்டை ஏற்படுத்தி ஓட்ட பிரிக்கலான்னு நியாயமா நீ என்ன பண்ணிருக்கணும்? விஜய் வந்து ஒரு நடிகரா பாக்காதீங்க, அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா பாருங்க, அப்படியே பார்த்து ஓட்டு போடுங்க. சினிமா வேற அரசியல் வரன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். இவன் என்ன சொல்றான் பாருங்க, நாம அஜித் ரசிகர் நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து விஜய் அடிச்சு ஓடணும், நம்ம கேப்ல ஊரு சேர்ந்து வரும். ஆமா, அஜித்தே வந்து தன் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த திருட்டு நாய் பயன்படுத்துறான் பாருங்க அஜித் ரசிகர்களை.